மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 தொடக்கம் 6 மற்றும் 16 தொடக்கம் 18 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்ற தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது உங்கள் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது வெளிக்கீடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். ஏனெனில் மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாத, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநூற்று புதனாகிய இன்று நாங்கள் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். பிரியமானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டு சக்கரத்திலே பல்வேறுபட்ட காலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தவக்காலம், பொதுக்காலம், கிறிஸ்துவினுடைய திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம். இவ்வாறான காலங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது, நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, அவருடைய வாழ்வோடு இணைந்ததாக எங்கள் வாழ்வு இணைய வேண்டும், அமைய வேண்டும் என்பதற்காக இந்த காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த காலம் இயேசுவினுடைய அன்பை, அவர் இரக்கத்தை, இந்த உலகத்தின் மீது அவர் கொண்ட அன்பின் இரக்கத்தின் வெளிப்பாடாக அவர் தந்த உயிரை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக பாடுகள் பட்டு, அதுவும் சிலுவையிலே அவர் அறைந்து கொலை செய்யப்பட்ட அவருடைய மீட்பை உணர்ந்து எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்த ஆண்டவர் தருகிற இரக்கத்தின் காலம். கிறிஸ்மஸ் காலம் அல்லது திருவருகை காலம் அல்லது கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை தியானித்தது போன்று, இந்த காலம் அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய இரக்கத்தை தியானித்து மனமாறுதல் அடைகின்ற ஒரு இரக்கத்தின் காலமாக இந்த தவக்காலம் இன்று ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, இந்த திருநீறு இன்று எங்கள் நெற்றிகளில் பூசப்பட்டு, முன்னுரையிலே சொல்லப்பட்டது போன்று, இந்த திருநீறு அல்லது சாம்பல் என்று சொல்லுகிற விடயம், இன்றைக்கெல்லாம் அடுப்படியில் சாம்பல் இருக்குமோ தெரியாது, கேஸ் தான் இருக்கு. சாம்பல் இருந்தால் அந்த சாம்பல் என்றால் ஏன் பாவிக்கிறோம், என்னத்துக்கு பாவிக்கிறோம் என்றெல்லாம் தெரியும். முதலாவது வீட்டில் அம்மா மாற்ற வேலை
அடுப்படி சாம்பல் அள்ளி ஒதுக்கி ஒரு கரையில் வைக்கிறது, அல்லது அதை கொண்டே பாத்திரங்கள் கழுவுற இடத்துல வச்சு கொண்டு பாத்திரங்கள் கழுவுறதையும் நாங்கள் போட்டு விடிய வெள்ளன் அம்மம்மா செய்கிறது, சட்டி குட்டி பானை எல்லாத்தையும் கழுவி கழுவி தேய்க்கிறது. ஏன்? தூய்மையாக்குதல். தூய்மையாக்குதல், துப்புரவாக்குதலின் ஒரு அடையாளமாக சாம்பல் இருக்கிறது. ஆகவே இன்று இந்த சாம்பலங்கள் நெத்திகளில் பூசப்படுகிற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன பிரியமானவர்களே? மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் சொல்லுகிற பொழுது எங்களுடைய அகத் தூய்மையை குறித்து நிற்கிறது. எங்களுடைய உள்ளார்ந்த ஆன்மீக வாழ்விற்கான ஒரு மாற்றத்தை குறித்து நிற்கிறது. ஆகவேதான் இன்றைய முதலாம் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் ஆடைகளை குளித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். உண்ணா நோன்புக்கு நாள் குறியுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர், ஆண்டவர் அன்பு செய்யக்கூடியவர், ஆண்டவர் மன்னிக்க கூடியவர், தான் செய்யக்கூடிய தீங்கை குறித்து மனம் மாறக்கூடியவர். எனவே எக்காலம் ஊதுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாளை குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூட்டி வாருங்கள், பிள்ளைகளை கூட்டி வாருங்கள், குழந்தைகளை கூட்டி வாருங்கள், மணமகன் மணமகள் எல்லோரும் தங்களுடைய மஞ்சத்தை விட்டு வெளியேறட்டும். ஏனெனில் இந்த நாட்கள் இறைவனின் இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம். குருக்கள் துறவிகளும் மனம் மாற வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரினுடைய இந்த சந்நிதியிலே மக்களுக்காக மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அழைப்பு இந்த நாட்களில் எங்களுக்கும் தேவை. ஏனெனில் காலம் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் நாட்டையும் சமுதாயத்தையும் பங்கையும் வாழ்க்கையையும் பார்க்கிற பொழுது பல இடங்களிலே நாங்கள் கடவுளை விட்டு அகன்று செல்லுகிற மனிதர்களாக, கடவுளுடைய இரக்கத்தில் இருந்து விலகி செல்லுகிற மனிதர்களாக, கடவுளுடைய பார்வையில் இருந்து தீமை செய்து அவருடைய பார்வையில் இருந்து விலகி செல்லுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமாக உண்மையாக இருக்கிறது. சில வேளைகளில் கோயில் பூனை தேவனை மதியாது என்பது போல ஏனோ தானோன்ற ஒரு நிலைப்பாடு, எல்லாரும் செய்கிறார்கள் என்ற நிலைப்பாடு. ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் ஒரு காலம் தருகிறார். ஏனெனில் இந்த மரம் காய்த்தால் காய்க்கட்டும், இன்னும் ஒரு முறை நாங்கள் இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், சுற்றிலும் கொத்தி எரு போட்டு இதனை வளர்ப்போம், காய்த்தால் காய்க்கட்டும், இல்லாவிட்டால் வெட்டி விடுவோம் என்று சொல்லுவதற்கு ஒற்ப எங்களுக்கு மீண்டும் ஒரு காலம் தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த காலத்திலே இந்த திருநீறு சொல்லுகிற விடயம், பிரியமானவர்களே, யாரும் எப்பொழுதும் எந்த வேளையிலும் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே இறக்கத்தான் போகிறோம். வாழும் நாட்கள் கொஞ்சமாக இருக்கின்றது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற காலம் 5, 10, 50, 70, 60 தெரியாது. ஆகவேதான் குறிப்பிட்ட இந்த காலம் என்பது, மனித வாழ்வு என்பது நிலையாமையை குறித்து நிற்கிறது, நிரந்தரமில்லாத நிச்சயமில்லாத வாழ்க்கையை குறித்து நிற்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும், ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக கடந்து வரவும் இந்த அழைப்பு முன்னாலே கொடுக்கப்படுகிறது. என் பாசமிகு உறவுகளே, அடுத்ததாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி சொல்லுகிற 3 காரியங்கள். மன்றாடுவோம், செபிப்போம், இறை வேண்டுதல் செய்வோம். அந்த செபமும் இறை வேண்டுதலும் வெளிவேடக்காரரை போன்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது. அந்த செபம் உள்ளார்ந்த ரீதியாக வர வேண்டும். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏற்படுத்தப்படுகிற அந்த ஒரு உறவு நிலையாக அந்த செபம் மாற்றம் அடைய வேண்டும். இரண்டாவது, எங்களை ஒருத்து தவம் செய்வோம். நாங்கள் எங்களை ஒருத்தல் என்பதுதான் உண்மையான தவம். அந்த ஒருத்தலில்
ஆசைப்படுகிற விடயங்களை ஒறுப்போம், விருப்பமில்லாத காரியங்களை செய்வோம். உதாரணத்துக்கு, பூசைக்கு வர விருப்பமில்லை, வாருங்கள். அடிக்கடி போனையும் டிவியையும் ஃபேஸ்புக்கையும் பார்க்க விருப்பம், செய்யாமல் இருங்கள். அதுதான் பெரிய ஒருத்தல். மூன்றாவது, நாங்கள் தானம் தர்மம் ஒருத்தல் செய்வது மட்டுமல்ல, கொடுக்க வேண்டும். எங்களை ஒருத்து கொடுக்க வேண்டும், எங்களை மறுத்து கொடுக்க வேண்டும். எங்களை நாங்கள் ஒருத்து மறுத்து அந்த வலியை உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதிகமாய் மிகுதியாய் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கொடுக்காதீர்கள். ஏனெனில் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக, இந்த தவக்காலம் ஒரு அழைப்பின் காலம், மனம் மாற்ற அழைப்பின் காலம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை சிந்திப்போம். எங்களுக்காக பாடுபட்டவர், எங்களுக்காக கசையடிப்பட்டவர், எங்களுக்காக முள்முடி சுமந்தவர், எங்களுக்காக சிலுவை சுமந்தவர், எங்களுக்காக இரத்தம் சிந்தியவர், எங்களுக்காக விழுந்தவர், எங்களுக்காக கண்ணீர் சிந்தியவர், எங்களுக்காக உயிரை மாய்த்து கொண்டவர் இந்த இயேசு ஆண்டவர். அவர் புனிதராய் இருந்தும் இத்தனை பாடுகள் வேதனைகளை பட்டார் என்றால், பாவிகளாகிய நாங்கள், அது சிறுவரோ பெரியவரோ இளைஞரோ யுவதியோ அம்மாவோ அப்பாவோ சிஸ்டரோ சுவாமியோ ஆசிரியரோ தொழிலாளியோ கூலியோ அரசு சார்பற்ற நிலையோ பெரியவரோ சிறியவரோ அனைவரும் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். எமக்காய் பாடுபட்ட இயேசுவின் அந்த பாடுகளோடு எங்கள் பாவங்களை அறைவோம், மாறுவோம். இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்வோடு இணைவோம். ஆமென்.